அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மென்சுரேஷனில் சிலிண்டர், அதாவது 3 டைமென்ஷன் ஃபிகர், அதனோட ஃபார்முலாஸ் வந்து ஈஸியாக எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது, அது இல்லாமல் அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்றது இப்போ இந்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் இருக்கும். ஒன்று வால்யூம், இன்னொன்று கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏன்னு சொல்லுவோம். ஸோ இது மூணுமே எப்படி அரைவ் ஆகுது அப்படின்றதுக்கு முன்னாடி இதனுடைய 2 டைமென்ஷனல் ஃபிகர் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ எல்லா ஒரு 3 டைமென்ஷன் ஃபிகரும் ஒரு 2 டைமென்ஷன் ஃபிகரை ஒரு ஆக்சஸில் வச்சு ரொட்டேட் பண்ணும்போது அது 3 டைமென்ஷனாக மாறும். ஸோ அப்படின்னா ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஏதாவது ஒரு பக்கத்தை நம்ம ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு மீதி இன்னொரு பக்கத்தை ரொட்டேட் பண்ணும்போது அந்த 2 டைமென்ஷன் ஃபிகர் ஒரு 3 டைமென்ஷன் ஃபிகராக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் 2 டைமென்ஷன் அப்படின்னா என்னன்றது ஒரே ஒரு செகண்ட் சொல்கிறேன். 2 டைமென்ஷன்னா 2 டைமென்ஷனில் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியதான் 2 டைமென்ஷன். அப்போ 3 டைமென்ஷன் என்னென்னா 3 டைமென்ஷனில் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியதெல்லாம் 3 டைமென்ஷன். ஸோ அப்போ 3 டைமென்ஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே, அதாவது நகரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 3 டைமென்ஷனில் இருக்கும். நம்மளோட கண் வந்து ஒரு 3 டைமென்ஷன் கேமரா மாதிரி. ஸோ 2 டைமென்ஷன் எப்படின்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது எல்லாமே 2 டைமென்ஷன். நம்ம ஒரு போர்டில் எழுதுறது, ஒரு நோட்டில் எழுதுறது எல்லாமே 2 டைமென்ஷன். அது இல்லாமல் ஒரு ஸ்பேஸில் வச்சோன்னா அது 3 டைமென்ஷன். ஸோ இது வந்து ஒரு 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷனுக்கான ஒரு ஷார்ட்டான ஒரு விளக்கம். ஸோ இப்போ இந்த 2 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள், பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் 2 டைமென்ஷனில் சேஞ்ச் ஆகும். இந்த லென்த்தில் இதை நான் இப்போ பிரெத்தை வச்சுக்கிட்டு ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனை ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ இந்த லென்த் என்னவாக மாறிடும் அப்படின்னா சர்க்கிளாக மாறிடும். அப்போ இந்த பிரெத் வந்து ஹைட்டாக மாறிடும். ஸோ அப்போ சர்க்கிளில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அது பைஆர் ஸ்கொயர். இன்னொன்று பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் இல்லை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னுவோம், அது 2πr. அப்போ இந்த பிரெத் வந்து ஹைட்டாக போயிடுச்சுன்னா அது h. ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம வால்யூமோட ஃபார்முலா வரப்போகிறோம். வால்யூம் நம்போது ஏரியா இருக்கணும் ப்ளஸ் ஹைட் இருக்கணும். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ ஹைட்டில் நம்ம போட்டால் அதான் கெப்பாசிட்டி வால்யூம். அப்போ பைஆர் ஸ்கொயர் ஹெச், ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பைஆர் ஸ்கொயர், ஹைட் வந்து ஹெச். அப்போ பைஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ், இதுதான் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இதனோட சர்க்கம்ஃபரன்ஸ், எவ்வளோ தூரத்துக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும் சர்க்கிள், அந்த ஹைட்டு, அதுதான் அதனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள், ஹெச் வந்து ஹைட்டு, அப்போ 2πrh. மூணாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானும் போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அப்பர் சர்ஃபேஸ் ஏரியா, பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து சிஎஸ்ஏ, அப்பரும் பாட்டமும் சர்க்கிள் இல்லையா, அப்போ 2 டைம்ஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். அப்போ 2πrh ப்ளஸ் 2πr ஸ்கொயர், 2 πr ஸ்கொயர், πr ஸ்கொயர் வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள். இப்போ இதில் 2πr காமனாக எடுத்துட்டா h ப்ளஸ் ஆர். ஸோ இதுதான் 3 ஃபார்முலா ஆஃப் சிலிண்டர். தேங்க்யூ.